உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454544545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். தொடரும்னு போட்டுட்டானே, தொடரும்னு போட்டானா? என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? டைம் ஆவல? இதோ முடிஞ்சதுனா. எங்க ABCD எல்லாம் டைப் பண்ணு. 1 2 3 எல்லாம் வரிசையா இருக்கு. ஆனா இந்த ABCD எல்லாம் மாறி மாறி இருக்கு பாருங்க. What? இந்த வாட்டி நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு புதுசான தினுசான கண்டென்ட்லாம் கொடுத்து நம்மளையே ஆச்சரியப்படுத்திட்டாங்க. தரமான சிறப்பான சம்பவம் உறுதி. மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. வா மச்சான் வா, உன்னை இப்படி பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்டா லாவண்யா ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ ஜீ தமிழ்ல வரக்கூடிய பாரிஜாதம் அப்படிங்கிற சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல போய் பாருங்க, பயரை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். நான் நெருப்புடா. ஓம் விக்ரராஜாய நமஹ. இந்த இசையை யாகத்துல உட்கார விடாம தடுக்கணுங்க. அதாவது ஹீரோயினை யாகத்துல உட்கார வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வழக்கம் போல வில்லி என்ன பண்றா, ஒரு அற்புதமான பிளான் ஒண்ணு போடுறா. அதை எப்படி தடுக்க முடியும்? எஸ் ஐடியா. உங்க அம்மா சேலையில யாருக்கும் தெரியாம நெருப்பு பத்த வச்சிருங்கக்கா. அவங்க அம்மா சேலையில அவளே போய் பத்த வைக்கணுமா? எனக்கு என்னமோ இது ஹீரோயினுக்கு போட்ட ஸ்கெட்ச் மாதிரி தெரியல. இதோ ஒரு சாக்கா வச்சு அவங்க அம்மாவை போட்டு தள்ளிடலான்னு எதுவும் பிளான் பண்றாளான்னு தெரியலையே. என்னது? எங்க அம்மா சேலையிலயா? சாக்கோக்கோர அந்த வில்லி தான் கூர்க்கட்டத்தனமா இப்படிப்பட்ட பிளான் எல்லாம் போடுறானா, இந்த வில்லியும் பாருங்க, சரி ரைட் எங்க அம்மா சேலை தானே நான் பத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுலயும் அந்த வில்லி எங்க எப்படி எதை வச்சு பத்த வைக்கிறான்னு கொஞ்சம் பாருங்களேன். ரைட், யாருக்கும் தெரியாம அப்படியே நைஸா வந்து அவங்க அம்மா சரியில்ல, அதுவும் லைட்டரை வச்சே பத்த வச்சுட்டு குடுன்னு ஓடி வந்துட்டாங்களாமா. பத்திக்கிட்டு எரியறது கூட அவங்களுக்கு தெரியலையாமா. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஐயோ நெருப்பு. ஐயோ என்னடா? ஆனா பக்கத்துல ஏதோ நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதுல சாரி தெரியாம பட்டு பத்திக்கிச்சு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அங்க நெருப்புக்கான எந்த ஒரு தடையுமே இல்ல, ஆனாலும் சாரி எப்படிடா பத்துச்சு அப்படிங்கிறது தானே இங்க டிஸ்கஷனாவே இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டாங்க. விடுங்க, யாரும் போயிட்டு இருக்கு, நான் போய் சாரி மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு சாதாரணமா போயிட்டாங்க. ஐயோ பத்திக்கிச்சு. ஐயா பத்துக்கிச்சு. பயப்படாதீங்க, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். ஒண்ணு இல்ல, பூஜைக்கு ரெடி ஆகுங்க. ஆனா எது எப்படியோ ஒரு வழியா வில்லிங்க போட்ட பிளான் சக்சஸ். ஆனா இதுல கொடுமை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீயே இல்லாத இடத்துல என் சாரியில எப்படி தீ பத்திச்சு அப்படிங்கறதையும் கேட்கல. இதுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எப்படி கேட்கல. இது காரணம் இவதான், இவளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு உடனே சரின்னு அவங்களே கிளம்புறாங்களாம். எல்லாரும் வந்து வேடிக்கை பாக்குறாங்களாம். இவளோட ஜாதகம் தான் காரணம். அவளை இந்த யாகம் முடியற வரைக்கும் அவளோட சித்தி வீட்டுல இருக்க சொல்லு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நானே போறேன். ஆனா என்ன, வழக்கமா சீரியல்ல வில்லி ஒரு பிளான் போட்டானா அது எப்படியும் சொதப்பிருன்றது ஊரறிஞ்ச விஷயமா இருக்கும். ஆனா முதல் தடவையா வில்லி ஒரு பிளான் போட்டு அதையும் சக்சஸ் ஆக்கியிருக்கா. அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்த உமாதேவி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஜீ தமிழ்ல வரக்கூடிய திருமாங்கல்யம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஹீரோயின் ஒரு படிச்ச புள்ள, அந்த புள்ளைய போட்டு என்னென்ன அநியாயம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க இதை தட்டி கேட்க கூடாது. மகா ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. இவன் அதை பண்ணணும். ஏன்னா இவளுக்கு அந்த வேலையை தான் கொடுத்திருக்காங்க. இந்த புள்ளை ஏன் இவ்வளவு கொந்தளிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படிச்ச புள்ளைய கொண்டு போய் அந்த வில்லிக்காரி என்ன பண்ணிருக்கா, கக்கூஸ் கழுவி விட்டுருக்கா. அதை கேட்டா யாரா இருந்தாலும் கடுப்பாக தானே செய்யும். அதுலயும் படிச்ச புள்ளன்னா சாதாரணமா கிடையாதுங்க. அந்த புள்ள எது வரைக்கும் தெரியுமா படிச்சிருக்கு? லெட்ஸ் ரெடி.
மகா +2 வரைக்கும் படிச்சிருக்கா. அதுவும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். உங்களை விட என்ன விட அவளுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. பாத்தீங்களா, +2 படிச்ச புள்ள, அதுவும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டா. அதுவும் சும்மா கிடையாதுங்க, இந்த புள்ளைய விட அதிகமா படிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள விட இந்த புள்ளைக்கு தான் நாலேஜ் அதிகமா. அப்பேற்பட்ட புள்ளைய கொண்டு போய் கக்கூஸ் கல விட்டுருக்கா அந்த வில்லி. இத கேட்கும் போது எனக்கே முட்டிக்கிட்டு வருது. சீ, எனக்கு கெட்ட கோவம் வருது. இனிமே நீ திருக்கிட்ட வேலையை கத்துக்கோ. மகாக்கு இனிமே நீ தான் சொல்லி தரணும். பரவாயில்ல, படிச்ச புள்ளைக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஹீரோ சார் கிட்ட போய் கத்துக்க சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கு ஹீரோ சாருக்கு பெருசா எந்த வேலையும் இருக்காது, ஏன்னா அந்த புள்ள படிச்சவங்களோட நாலேஜ் அதிகம்ன்ற வேற சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. இதுதான் லேப்டாப். முதல்ல இதை ஆன் பண்ணு. ஆன் பண்ற ஸ்விட்ச் எங்க இருக்கு? என்னடா இது, +2 வரைக்கும் படிச்ச புள்ள டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வேற, லேப்டாப் சுவிட்ச் கீழே தேடிட்டு இருக்கு. சரி ரைட்டு, முன்ன பின்ன லேப்டாப்பை பார்த்துருக்காது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நான் நினைச்சேன். இல்ல பாஸ், இந்த வாட்டியும் நான் உங்களை ஏமாத்திட்டேன். என்னடா சொல்றே? இதுதான் கீபோர்ட். இதுல தான் நீ டைப் பண்ணணும். எங்க ஏபிசிடி எல்லாம் டைப் பண்ணு. ஆனா அடுத்ததா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டுச்சு பாருங்க. அந்த கேள்வியை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வைங்க, நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஐயோ, என்னாச்சு? 1 2 3 எல்லாம் வரிசையா இருக்கு. ஆனா இந்த ABCD எல்லாம் மாறி மாறி இருக்கு பாருங்க. எப்படி லேப்டாப்போட கீபோர்ட்ல ஏபிசிடிலாம் மாறி மாறி தான் கிடக்கும் அப்படிங்கிற விஷயமே தெரியாதாமா? கேட்டா இவங்க தான் +2ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டா, நல்லா படிச்சவங்களோட இவங்களுக்கு தான் நாலேஜ் அதிகமா. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிரா தெரியுது? உங்களை விட என்ன விட அவளுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். ABCD எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி வேற கம்ப்யூட்டர் தரீங்களா? அதுல கத்துக்கிறேன். வேற கீபோர்டா? சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்ததில்லங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். இப்பேற்பட்ட ஒரு தத்தி புள்ளைக்கு தான் அந்த புள்ள இவ்வளவு பில்டப் கொடுத்துச்சாடா. எனக்கு தெரிஞ்சு இந்த புள்ள அந்த வில்லிக்கிட்டையும் போயிட்டு இதே டவுட்டை தான் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டவுட்டை கேட்டதுக்கு அப்புறமா தான் அவன் நியாயப்படி அந்த புள்ளைய கக்கூசே கழுவு விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இதுல ஏ எங்க இருக்கு? இவ்ளோ எழுத்துல ஏ எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவளை என்ன எம்டி சீட்லயே உட்கார வைக்க முடியும்? அவளுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் கூட விட்டுறலாம், ஆனா இதுக்கு நடுவுலயும் வச்சாங்க பாடுறா ஒரு ரொமான்ஸ். தோ இங்க இருக்கு. இருக்கு ஏ. அடுத்த ஜோசிகாஸ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. விஜய் டிவியில் வரக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா, சின்ன மருமகள் இவங்கெல்லாம் எந்த வழியில போனாங்களோ அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் போறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வாங்க இவங்க எங்க போறாங்கன்னு கேட்டு வருவோம். நான் வீட்டை விட்டே போறேன். அம்மா அந்த திருமணம் வரைக்கும் போவாங்க, திரும்ப வந்துட போறாங்க. என்னம்மா? பாண்டியன் ஸ்டோர் 2ல இப்ப கண்டென்ட் கொஞ்சம் பஞ்சமாயிடுச்சு போல இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வேற வழியே இல்லாம பாரதி கண்ணம்மாவை இறக்கி விட்டாங்க. எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல, என்ன விட்டுடுங்க. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா? அது வேற ஒன்றும் இல்லை, எல்லார் வீட்லையும் நடக்கிற மாதிரி தான் இந்த வீட்லையும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சின்ன சண்டைனா என்ன பண்ணுவாங்க, சரி நான் வீட்டை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லத்தானே செய்வாங்க. அந்த மாதிரி கோமதி என்ன பண்றாங்க, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. பின்னாடியே பாண்டியன் என்ன பண்றாப்புல, ஏ கோமதி அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. இவங்க போறாங்க, அவரு போறாரு. எவ்வளவு நேரத்துக்கு போறாங்க? கோமதி இல்லு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்களும் கையில பேக் எடுத்துக்கல, சாதாரணமா தான் நடந்து போறாங்க. சின்ன மருமகள்யாச்சும் அந்த புள்ளைய ஒரே ஒரு நாள் நடக்க விட்டுட்டு அப்புறம் வீட்டுல போய் சேர்த்து விட்டாங்கல்ல. ஆனா இங்க நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருந்தாங்க. சரி இது ஒரு முடிவுக்கு வருமானு சொல்லி பார்த்தா தொடரும் போட்டாங்க. கோமதி சொன்ன கேள்வி நில்று. சும்மா நடந்து உடம்புக்கு தான் ஆயிரம் போகுது. தொடரும்னு போட்டானா? சரி ரைட், நாங்க ஒத்துக்கிறோம். பாரதி கண்ணம்மாக்கும் சின்ன மருமகளுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்லைனாலும் நீங்க ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்கீங்க. கோமதி புருஷனை பின்னாடி நடக்க விட்டுருக்கீங்க. ஆனா அதுக்குன்னு தொடரும்லாம் போட்டு 2வது நாளா நடக்க விடுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா என்ன 2 நாளைக்கு நீ வாயை பொழக்கிற, நாங்க மறுபடியும் போடுவோம்ல தொடரும்ட்டு மறுபடியும் தொடரும் போட்டாங்க. என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க?
டைம் ஆகல நான் இதோ முடிஞ்சதுண்ணா. சரி, கண்டென்ட் இல்லாம 2 நாள் தான் ஓட்டினாங்கன்னு சொல்லி பார்த்தா 3வது நாளும் கோமதி நடக்கும், கோமதி புருஷன் பின்னாடி நடக்கன்னு போயிட்டு இருக்கீங்களே, எப்பதான்டா முடிவுக்கு வருவீங்கன்னு சொல்லி கேட்டா ஒரு வழியா அன்னைக்கு ராத்திரியே கோமதியை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு வழியா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. நீ காலையில நடக்க ஆரம்பிச்சேரி, இப்ப டயத்தை பாரு. கோமதிக்கா, இப்போ எதுக்கு இவ்வளோ காண்டா மடிச்சுனுக்கிறீங்க? ஐயோ, இன்னும் எப்படி நேரம் முடி நடந்துக்கே இருப்ப. ஓ, ஜஸ்ட் பொண்டாட்டி கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போற சிம்பிள் சீன் தான். அதை வச்சு 3 நாளைக்கு ஓட்டியிருக்காங்க. அது ஒரு பக்கம் அப்படின்னா இதையும் 3 நாள் உட்கார்ந்து பாக்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப பெருமையா இருக்குடா. நான் ஒரு 2 நாள் காட்டுவீங்க சீரியல்னா அவ்வளோதான் அப்படி நினைக்கிறீங்க? அப்படிதான் நினைக்கிறேன். 1 மாசம் காட்டவா? எப்படி சார் 1 மாசம்? 1 மாசமா? அடுத்ததான் கௌசல்யா விஜயராஜ் அப்படிங்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கனா கண்டனடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் வரக்கூடிய இந்த சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோம். திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமா. நான் கூட பயந்துட்டேன், எங்க மாப்பிள்ளை சார் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிடுவாரோன்னு சொல்லிட்டு. கரெக்டான நேரத்தில் வழக்கம் போல வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து போலீஸ் அந்த மாப்பிள்ளை சாரை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காரா. அதுவும் என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு தெரியுமா? உங்களை ஹராஸ்மெண்ட் கேஸ்ல இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அவசர அவசரமா கல்யாண மண்டபத்துக்கு ஓடி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிருக்காங்க. அதுவும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களாமா. அதுவும் இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படிங்கறத அவரே வேற சொல்றாப்ல. அதுவும் என்ன கேஸ்? ஹராஸ்மெண்ட் கேஸ். சோ என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை தாலியெல்லாம் அம்பர கட்டிக்கலாம், இறங்கி வாங்க ஸ்டேஷனுக்கு நடங்க அப்படின்னு தர சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க இந்த பொண்ணுகளை மிரட்டின வீடியோவும் இவங்க பேசின வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆமாங்க, நானும் தான் பார்த்தேன். ஆமாங்க, நானும் பார்த்தேன். உமன் இஷ்யூங்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. சிங்கம் போல புறப்பட்டு அங்க இருக்கிற இத்தனை பேரை வீடியோ பார்த்திருக்காங்களா. ஆனா இது வரைக்கும் எவனும் வாயை திறக்கல. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் ஆமா சார் அந்த வைரல் வீடியோவை நானும் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் கூட பரவாயில்ல. மாப்பிள்ளை சார் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறத உங்களால தடுக்க முடியாதுல்ல? இல்ல சார், இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ். உங்களை அரெஸ்ட் பண்றது மட்டும் தான் என்னோட வேலை. ஹராஸ்மெண்ட் கேஸ்ல தான் அரெஸ்ட் பண்ணவே வந்திருக்காராமா. ஆனா அவர் தாலி கட்டுறதை என்னால எதுவும் பண்ண முடியாதாமா. இதுக்கு இருக்கிற அவசரமா ஓடி வந்து தாலி கட்ட போறவன நிப்பாட்டினீங்க. ஒழுங்கா அவன் தாலி கட்டினதுக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்ணிருக்கலாம்ல. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. ஜஸ்ட் 5 minutes தாலி கட்டின கையோட என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார், வெயிட் பண்றோம். ஓகே. சரி சரி சீக்கிரம் கல்யாணத்தை முடிப்பா, நான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. தாலி கட்டாதீங்க. மறுபடியுமா? சரி ரைட்டு, நீ இந்த கேஸுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சார் ஸ்டேஜில் வச்சே கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா இந்த வாட்டி அதெல்லாம் இல்லை. நான் மாலையை தூக்கி போட்டு கீழே இறங்கி வரேன், நீ அங்க வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டி கீழே வந்துட்டாரு. அதுலயும் பாருங்க, கல்யாணத்தை ஒழுங்கா நடத்த விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கோவத்துல மாலையை தூக்கி கீழே போட்டு வந்தாலும் அந்த மாலை பாருங்க, நான்லாம் கீழே கிடக்க மாட்டேன், மறுபடியும் தோல்ல தான் கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவா வந்து தோல்ல உட்காந்துக்குச்சு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. ஆனா அந்த போலீஸ் சார் என்ன சொன்னாப்ல, சட்டப்படி எதுவும் பண்ண முடியாதுமா, எதுவா இருந்தாலும் மாப்பிள்ளை சார் முதல்ல தாலியை கட்டி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பா பேசினார்ல. ஆனா இப்போ ஒரு புள்ள அவர் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியே நான் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னமா சொல்ற, இது ஹராஸ்மெண்ட் கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம இப்ப மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாராம். அப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்த ஹராஸ்மெண்ட் கேஸ் தக்காளி தொக்கான்னு கேக்குறேன். கேட்கல இவங்க தான் உத்தமனோட முதல் பொண்டாட்டி. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு புள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, உடனே கல்யாணத்தை நிப்பாட்டணும், மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டோம்னா சாதாரணமா இருக்குல்ல. உடனே இல்ல நீங்க தாலியை கட்டுங்கன்னு மறுபடியும் தாலியை கட்ட விட்டு அப்ப நிப்பாட்டி மறுபடியும் கேஸ போட்டு மறுபடியும் கூட்டு போனா கொஞ்சம் சுவாரஸ்யம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? அதுக்கு தான் இதெல்லாம். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அடுத்தா முத்துலட்சுமி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ப்ரோ விஜய் டிவியில் வரக்கூடிய சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான காமெடி ஒன்று பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்ன காமெடின்னு பார்த்துருவோம். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இது ஒரு காமெடிக்கு ஒரு உந்துதல். சிந்தாமணி ரொம்ப வருஷமா இருக்காங்களே, இருந்து அவ என்னத்த பண்ணிட்டா? மீனா புதுசா வரா, அவளுக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் தெரியும். இப்ப எலெக்ஷன் வரப்போதுல, அதனால சீரியல்லையும் கொஞ்சம் எலெக்ஷனை கலந்து விட்டோம் அப்படின்னா சுவாரஸ்யம் பொங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு எலெக்ஷனை வச்சு விட்டாங்க. எங்கன்னா பூ வியாபார சங்கத்துல
எலெக்ஷனை. அங்கேயும் 2 பேருக்குள்ள தான் போட்டியே, இங்கேயும் 2 பேருக்குள்ள தான். ஒன்னு வில்லி, ஒன்னு ஹீரோயினா. நிலைமைய பார்த்தா நான் ஜெயிப்பேனானே சந்தேகமா இருக்குடா. ஏய் எங்கடா இருக்க? இங்கதான் இருக்கேன். அந்த மீனா மனு தாக்கல் பண்ணக்கூடாது. தூக்கிட்டுமா கேட்டீங்களா? வழக்கமா வில்லி மட்டும்தான் பொறுப்புல இருப்பாங்க போல இருக்கு. போட்டிக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு. பட் இந்த வாட்டி போட்டிக்கு ஹீரோயின் வந்ததுனால ஹீரோயினையே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி என்ன பண்றா, ஒரு பக்காவான பிளான் ஒன்னு போடுறா. அந்த மீனா மனு தாக்கல் பண்ணக்கூடாது. வயித்துல ஒரு கோடு போட்டு விட்டுருடா. ஈரா நினைக்கிற அந்த முத்துவுக்கு ஏதாவது ஆனாதான் அவன் ஒதுங்கிக்கும். அவன் வயித்துல கோடை போடு. சரிக்கா, நான் கோடு போட்டுறேன். மார்க் மாயாண்டி ஸ்கூல் வாத்தியார் மார்க் போட்டா பாஸ், நான் மார்க் போட்டா க்ளோஸ். மீனாக்கும் மீனா புருஷனுக்கும் வயிறு சும்மா தானே இருக்குது. 2 பேருக்கும் வயித்துல ஒரு கோட்டை போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வில்லங்காரன் என்ன பண்ணிட்டான், குடுகுடுன்னு ஓடி போய் ஃபர்ஸ்ட் முத்து வயித்துல போடலாம்னு சொல்லி பார்த்தா மீனா வந்து குறுக்கால விழுந்துட்டாங்க. சோ வில்லி எதிர்பார்த்த மாதிரியே மீனா வயித்துல ஒரு கோடு கிடக்குது. இந்த கோட்டை அழிக்கணும்னா இப்ப அவங்க நேரா டாக்டர் கிட்ட போய் ஆகணுமா இல்லையா? டாக்டர் கிட்ட போறவங்க நார்மல் பீப்புள். ஆனா இவங்க சீரியல் பீப்புள் ஆச்சே. வயித்துல கெட்டா ஒரு துண்டை அப்படின்னு சொல்லி கெட்டிட்டு மறுபடியும் மனு கொடுக்க போயிட்டாங்க. கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க. காய்ஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். சொன்னா புரிஞ்சுங்க. சரி ரைட், என்ன இருந்தாலும் இள ரத்தம், அதனால ஒரு துடிப்புல வயித்துல துண்டை கட்டிட்டு மனு கொடுக்க போயிட்டாங்கன்னு சொல்லலாம். மனு வாங்குறவராச்சும் என்னப்பா போய் டாக்டர் கிட்ட போயிட்டு வரனால சொல்லல. சரி ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு, வயிற்று ரத்தத்தோட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு வாங்கி வச்சுட்டாப்ல. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா அங்கே இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் வயிற்றுல இருக்கிற கோட்டை உடனே அழிச்சிட்டு நேரா வீடு போய் சேர்ந்துட்டாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. இப்படி போய் இப்படி வந்துடலாம் சார். நெத்தியில சுடுவாங்கனாலே அந்த புல்லட்டை நெத்தியில வச்சுக்கிட்டு 1 வாரத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க. இது வயிற்றுல ஒரு கோடு தானே. சோ உடனே வீட்டுக்கு போறது ஒன்றும் அவ்வளவு ஆச்சரியம் இல்லைங்க. இப்படி ஆகுன்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. எதிர்பார்க்கவே இல்லம்மா. அடுத்த கமெண்ட் யாருன்னு தெரியுதா? உங்களுக்குலாம் வழக்கமா ஒருத்தர் சவால் விடுவாரே. எஸ், தட் சேம் ஹரி தான். இந்த வாட்டி கண்டென்ட் எங்க இருந்து திரும்ப அடிச்சு வந்திருக்காரு? மகாநதி 2ல இருந்து. மகாநதி 2 இல்ல, கார்த்திகை தீபத்துல இருந்து. மாத்தி சொல்லிட்டேன். 2க்கும் பெருசா இந்த டிஃபரன்ஸ் கிடையாது. சரி ரைட், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்களுக்கு நினைவாற்றல் இழப்பு நோய் ஏற்பட்டிருக்கு. கடைசியா 2-3 வருஷம் ஞாபகங்கள் மட்டும்தான் அவங்க மூளையில இருந்து அழிஞ்சு போயிருக்கு. எப்படி மகாநதியில ஹீரோயினுக்கு அடிபட்டு மெமரி லாஸ் ஆகி புருஷனை மறந்தாங்களோ, அதே மாதிரி கார்த்திகை தீபம்லயும் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆன ஹீரோயின் கரெக்டா வேற யாரையும் மறக்கல, புருஷனை மறந்துட்டாங்க. ஓ காட். அந்த ஃப்ராட் பையில பாத்துருவாளன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. அவனை பார்த்து ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்களை பிரிக்கவே முடியாது. புருஷனை மறந்து போன பொண்டாட்டி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது யதார்த்தமா மறந்து போன புருஷனுடைய சொந்த ஊருக்கே வந்துட்டாங்க. அங்க போய் டீ கேட்டா கார்த்தின்றாங்க, ஹாயின்னு சொன்னா கார்த்தின்றாங்க, எப்படி இருக்கீங்கிட்ட கார்த்தின்றாங்க, ஏன் பாமுட்டா கூட கார்த்தின்றாங்க. அவர் குலசாமின்னு சொன்னது எங்க கார்த்தி தம்பியா தான். கார்த்தி தம்பி தான். என்னடா இது, எங்கிட்டு திரும்பினாலும் கார்த்தின்றாங்க, யாரா அந்த கார்த்தி, எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரே ஹோண்டா சிட்டி, கியூரியாசிட்டி. இங்க கார்த்திக்ன்றது யாரு? நான் அவரை பார்க்கணுமே. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அங்க ஊர் ஜனங்களோட பேசிட்டு இருக்காருல, அவர் தான் கார்த்தி. ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி ரைட்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு உடனே கார்த்தி கிட்டே போயிட்டாங்க. நான் கூட ஆச்சரியப்பட்டேன், ஏண்டா இந்த சீன் எடுக்கிறதுக்கு மற்ற சீரியல் எல்லாம் 2 வருஷம் எடுத்துப்பாங்கடா, இங்க 2 செகண்ட்ல வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். எப்ப பார்த்தாலும் பொத்து பொத்துன்னு மயங்கி விழுகிறாயா. யாரோ ஒருத்தர் நினைச்சு மறந்து போன சொந்த புருஷனையும் டச் பண்ண உடனே அப்படியே மகாவீரன் வர மாதிரி ஷாக் அடிச்சு உடனே மயக்கம் போட்டு கண்ணை மூடிட்டாங்களாமா. இத்தனையும் பாருங்க, இவங்களே தான் நான் மயக்கம் போட்டாலும் சரி கண்ணை மூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்டா இருக்கும் போது அடம் பிடிச்சாங்க. ஆனா இப்ப பாருங்க, கரெக்டான டைமுக்கு மயக்கம் போடுறதுக்கு முன்னாடியே கண்ணை மூடிட்டாங்க. அப்ப ஏன் மயக்கம் போட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, கார்த்தி வந்து பேசினாதான் மூடுவேன்னு அடம் முடிச்சாங்க. இப்ப அதே கார்த்தியை பாத்திர கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே கண்ணை மூடிட்டாங்களாமா. கடைசியில் அவர் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனாலும் பாருங்க, அவரை பார்க்க முடியல. ஆனா அவரை பத்தி கேட்க மட்டும் செய்யறாங்க. என்ன யார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா? கார்த்திங்கிறவர் தான் இங்க உங்களை அட்மிட் பண்ணாரு. அவரை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சேனே.
இப்படி எல்லாரும் கார்த்தி கார்த்தி கார்த்தின்னு சொன்னதுனால இப்ப ஹீரோயினுக்கு கார்த்தி மேல ஒரு வெறி வந்து மறுபடியும் மறந்து போன சொந்த புருஷனையே லவ் பண்ணி மறுபடியும் அதே புருஷனை சொந்த புருஷன் ஆக்கிக்க போறாங்க. இததான் அடுத்த 200 எபிசோடுக்கு எடுக்க போறாங்க. நம்மளும் உட்கார்ந்து திண்டமா பார்க்க போறோம். கார்த்திங்கிற பேரு ரேவதி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சீக்கிரமே அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு தோணுது. மறுபடியும் முதல்ல இருந்தா மகாநதியில ஹீரோ சார் ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறாரு. ஆனா கார்த்திகை தீபம்ல மறந்து போன ஹீரோயினே மறுபடியும் ஹீரோ சார் லவ் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ண போறாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். முடிஞ்சு போச்சா? கிளம்புங்க. பாத்தீங்களா நம்ம தலைவரோட கண்டென்ட் எப்படி சவால் விடுதுன்னு? சரி ரைட், அடுத்த கண்டென்ட். அடுத்தது நம்ம தலைவர் தாயா. இந்த வாட்டி 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல்ல இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து வந்திருக்காப்ல. ஆனா இவங்க டெய்லி ஒரு முடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. அந்த முடிச்சு அவுக்கிறது தான் இன்னைக்கு கண்டென்ட்டே. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு பெட் தாண்டி. உனக்கு என்ன பண்றேன்னு பாருடி. இதுக்கு முன்னாடி இதே சீரியல்ல தான் எவன் அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு போறது கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எடுத்துட்டு வீடு ஃபுல்லா சுத்தி ஒரு 2 கிலோமீட்டருக்கு சுத்தி கொண்டு வந்து கார் டோர்ல கட்டி வச்சாங்க. கேட்டா இங்க இழுத்தா பெல் அடிக்கும்னாங்க. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாசலுக்கு வெளியிலயும் போகுது. சரி ரைட்டு, கண்டென்ட் கிடைக்காம நூலை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சா இன்னைக்கும் கண்டென்ட் கிடைக்கலையா, நூலும் கிடைக்கலையா. கிடைச்சது கம்பி. அப்படிங்கிறதுனால கம்பி எடுத்து சுத்தி அதே 2 கிலோமீட்டர் கொண்டு வந்து கடத்துல எங்க கொண்டு போய் சொருவாங்க பாருங்க. மொட்டை மாடியில துணி காய போடுவாங்கல்ல கம்பி, அங்க கொடுத்த கனெக்ஷனை தான் அங்க இங்கன்னு சுத்தி கடைசில கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஏமா மேலெல்லாம் ஃப்ளோரே இல்லையா, கரண்ட் வராதா, நீ அங்கேயே கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி கேட்டா நாங்க கொஞ்சம் லென்த்தா கொண்டு போவோம்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கரண்ட் ஷாக் அடிச்சு ஹீரோயின் என்ன நிலைமைக்கு ஆக போறாங்கன்னு மட்டும் பாருங்க. எப்படி ட்விஸ்ட், நீங்களாம் எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணா? எல்லா சீரியல்லையும் இதாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்குடா வில்லி போட்ட ஸ்லாட் சக்சஸ் ஆயிருக்கு? சக்சஸ் ஆனாதான்டா ஆச்சரியமே. ரஞ்சித் வாய்ஸ் மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியாது. நீங்க வில்லன் ஆகும் போதுதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சு சீரியலுக்கு 3 முடிச்சுன்னு பேரை கரெக்டா தான் வச்சிருக்காங்க. டெய்லி ஒரு கயிறோ கம்பியோ எடுத்து வந்து முடிச்சு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி கேவலமா போச்சடா என் பாயிண்ட் ஆஃப் வியூ. சாலதான் இந்த வீடியோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்க, அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டன் டைம் கொஞ்சம் சேர்ந்துரும். சோ மீடியம் மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். இந்த பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.